அதனுடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் நீக்கி மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே உங்கள் சமாதானத்தோடு உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டுள்ள வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யாக்கோபு 4:17. அல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமா, பாவத்தை சிந்திக்க பிசாசு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான், கொஞ்சம் தடை பண்ணுவான். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி வசனம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்மில் அநேகர் நீங்க கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் ஒரு பாவமும் செய்யலை, என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள், ஏன் நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அநேகர் சொல்வார்கள், நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டேன், நன்மையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நானும் உண்டு, என்னுடைய பாடும் உண்டு அப்படின்னு அநேகர் என்ன செய்றாங்க, சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சிந்தனையில் அவங்க நினைக்கிறது என்ன என்று சொன்னால், நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த அநீதியும் செய்யவில்லை, எந்த அக்கிரமும் செய்யவில்லை அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யாக்கோபு மூலமாக, இந்த நிருபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த பாவம் செய்கிறவர்களுக்கு நிறைய பாவத்தை குறித்து அது பாவம் என்கிறதான உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் கொலை செய்யலை, கொள்ளை அடிக்கலை, யாரையும் வஞ்சிக்கலை, எங்கேயும் எதுவுமே நான் திருடலை, எந்த விதமான அநியாயம் செய்யலை, நான் ஒரு பரிசுத்தவான் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு மறைந்திருக்கிற பாவம் என்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கிற பாவங்களை நமக்கு உணர்த்தி தருவாராக. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, நன்மை செய்ய ஒருவன் அறிந்திருந்தானால் அவன் என்ன செய்யணும், நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். அப்போ நன்மை செய்ய எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே நன்மை செய்ய தெரியும். அப்ப நன்மை செய்யலைன்னா அது நமக்கு எதுவா மாறுகிறது, பாவமாய் மாறுது. அப்ப எனக்கு ஒரு பாவம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாருக்கா சொல்ல முடியுமா? ஆமா, உலகத்துல இருந்து அத்தனை பேரும் பாவத்துக்குள்ளால் தான் இருக்கிறாங்க. பிறப்பே ஒரு பாவத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. உற்சாகமாய் இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா பாவத்தை சுட்டி காட்டும் போது பிசாசு என்ன செய்யணும், அதை உணர்வடைய விடாதபடிக்கு வேற சிந்தனையை தந்து இதை தடை பண்ணிடுவான். இதை உணர்ந்து நாம் அதை விட்டு விட்டோம்னு சொன்னா ஆண்டவரிடம் நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த இரக்கம் இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் கிடைப்பதாக. அல்லேலூயா. அப்ப நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை என்று சொல்லும்போது பல வகையிலே நாம் நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. பல வகையிலே நாம் நன்மை செய்ய முடியும். சிலர் சரீர பிரகாரமாக நன்மை செய்யலாம், சிலர் பொருளாதாரம் பணத்து நிமித்தமாக நன்மை செய்யலாம், சிலர் பிறருக்காய் ஜெபித்து நன்மை செய்யலாம், சுவிசேஷம் அறிவித்து நன்மை செய்யலாம், தளர்ந்து போய் சோதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்வா சாவா என்று சொல்லி துக்கித்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுவிசேஷத்தையும் ஆறுதலையும் சொல்லி சமாதானப்படுத்தி அவர்களுக்கு நன்மை செய்யலாம்.
இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறதான எந்த வார்த்தையுமே தீமைக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் ஒருவன் தீமை செய்தால் கூட அந்த தீமையை நன்மையாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்கிறோம். நமக்கு ஒருவர் நன்மை செய்தால் நாம் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யலாம். தீமை செய்கிறவர்கள் அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்ப தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப என்னென்ன நன்மைகள் செய்ய உங்களுக்கு அமைகிறதோ அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த நன்மையினால நாம் என்ன செய்யணும்? செய்து நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நமக்கு பாவம் இராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. இந்த அநேகர் சொல்ல, பாஸ்டர் நான் நன்மை செய்தேன், ஆனா நன்மை செய்தவர்களை எனக்கு விரோதமா என்ன செய்கிறாங்க? தீமை செய்கிறாங்க, விரோதமாக எழும்புகிறாங்க. ஆகையினால நன்மை செய்கிறதே நான் என்ன செய்யிட்டேன்? விட்டு விட்டேன். அது எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லியும் ஒரு கூட்டத்தார் சொல்லத்தான் செய்கிறாரு. அல்லேலூயா. நான் நன்மை செய்கிறது அவர்களை பார்த்து அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நாம் நன்மை செய்கிறது சங்கீதம் 37:3 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீ ஒருவருக்கு ஒரு நன்மை செய்வாயாகில், உனக்கு பிரச்சனை வரும்போது, உபத்திரவம் வரும்போது, ஆபத்துக்கள் வரும்போது, அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாய் நமக்கு நன்மை செய்யும்படியாய் ஆண்டவர் நமக்கு தெரியாத யாரோ ஒரு ஆளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எங்கள் வாழ்க்கையில கூட நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா. அனுபவித்திருக்கிறோம். எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் நாம் ஆபத்தாய் சிக்கி இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து நமக்கு உதவி செய்வார்கள். நாம் பிறரை பார்த்து பார்க்காதவர்களை போனோம்னா நமக்கும் ஒரு ஆபத்து வரும்போது மற்றவங்களும் எப்படி நம்புவாங்க? பார்த்தும் பார்க்காம தான் போவாங்க. நல்ல சமாரியன் உவமை ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்குமே தெரியும். ஆசாரியன், லேவியன் எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு டைம் இல்லை, எனக்கு அவசரம்னு ஓடிட்டே இருந்தாங்க. ஆனா யாருக்கு வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட அந்த சமாரியன் வந்து அவனை குற்றுயிராக இருந்தவனை அவனை எண்ணெய் பூசி காயத்தை எல்லாம் கட்டி தன்னுடைய கழுதையின் மேல தூக்கி வைத்து சத்திரத்திலே கொண்டு சேர்த்து அங்கேயும் காசு கொடுத்து, இவனை நல்லா பராமரிச்சுக்கிடுங்க, இன்னும் அதிகமான காசு தேவைன்னா நான் திருப்பி வரும்போது தாரேன்னு சொல்லிட்டு போனான். அது இல்லையா சொல்லுவீங்களா? இதுதான் நன்மை செய்கிறவருடைய ஒரு காரியம். நம்ம எல்லாருமே இப்போ அவசரமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறபடினாலே மற்ற கஷ்டப்படுகிறவர்களை, பிரச்சனையில் இருக்கிறவர்களை, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை திரும்பி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபடி நாம் விட்டு விட்டு சென்றாலே, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாம் செய்யாமல் போனாலே அது நமக்கு எதுவாக இருக்கிறது? பாவமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அவனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நன்மை செய்தால் நிச்சயமாகவே மேன்மை உண்டு. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் பாவம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்போது நன்மை செய்யாதபடிக்கு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், தானாகவே பாவம் நம்மை தேடி வந்து நம்முடைய வீட்டினுடைய வாசல் படியிலே படுத்திருக்கும். சொல்லப்போனால் நிலைக்கால், அதாவது முதல் வாசல் படியிலே நீங்க வீட்டுக்கு உள்ள போனாலும் வெளியே போனாலும் அந்த வாசலை கடந்து தான் போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த வாசல் படியில படுத்திருப்பது யாரு? பாவம். அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு நம்ம பாவம் செய்யல, ஆனா நமக்கு தெரியாமலேயே பாவம் நம்ம வாசல் படியில வந்து படுத்திருக்கிற காரணம் என்ன? நன்மை செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைந்த இடத்துல கூட நம்ம நன்மை செய்யாமல் இருந்தபடியினாலே. அல்லேலூயா. இப்ப படுத்திருக்கிற பாவம் என்ன செய்யணும்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கு. அந்த பாவம் எப்பவும் நம்மளே நினைச்சுக்கிட்டோம். இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? பாவத்துக்கு பின்னால பிசாசு தான் இருக்கு. நம்மளை பாவம் செய்ய வைத்து பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாத,
அவனுடைய நரகத்துக்கு இழுத்து செல்லும்படியா அவன் தந்திரமாய் செய்யக்கூடிய காரியம் தான் இந்த காரியமும். எல்லா காரியமும் பாவம் என்கிறதான ஒரு காரியம் வருகிறன்னு சொன்னால் எல்லாமே பிசாசு ஜனங்களை நயங்காட்டி நன்மை செய்ய விடாதபடிக்கு, அல்லனா நீதியாய் வாழ விடாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ விடாதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் வாழ விடாதபடிக்கு பல விதத்திலே அவன் மாற்றிக்கொண்டே போவான். அதுல ஒரு காரியம் தான் நன்மை செய்யாமல் இருக்க செய்கிறான். அல்லேலூயா. எனக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கிடையில நான் யாருக்கு நன்மை செய்ய? என் குடும்பத்திலே நிறைய வரிசையா ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பங்கள் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நான் மற்றவங்களுக்கு எப்படி ஜெபிக்க? இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னா பிறருக்கு நான் நன்மை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசல் படியில் என்ன செய்யறான்? சும்மா உட்கார்ந்து இருக்கல. நீங்க உட்கார்ந்து இருக்கவங்க கூட 2-3 மணிக்கு இருந்துட்டு எழும்பி போயிருவீங்க. படுத்திருக்கிற அந்த கடை தான் படுத்திருக்கோம். அப்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை மிதிச்சுக்கிட்டு தான் உள்ள வாரோம், வெளியே போகும்போது அதை மிதிச்சுக்கிட்டு தான் வெளியே போகும். அப்போ நம்ம காலடியில எப்போதும் நம்மை பற்றி கொண்டு இருக்கிறது எதுவா இருக்கிறது? பாவமா இருக்கிறது. அந்த ஆசை, அதுக்கு நம்ம பிடித்து அமைக்கி வைக்க வேண்டும்ங்கிற ஆசையிலையும் அது என்ன செய்கிறது? இருக்கிறது. நீ அவனை ஆண்டு கொள்வாய், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நமக்கு அதுதான் செய்ய தோணும், அதுதான் சரி போல தோணும். 1 மணி நேரம், அரை மணி நேரம், இன்றைக்கெல்லாம் பார்த்தா 10 நிமிஷம் மிச்சம் கிடைச்சா அதுல ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க. நேரத்தை கூட பிறருக்காய் செலவிட முடியல. பிறருக்கு என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிப்பதற்காக அல்லது ஜெபிப்பதற்காக அந்த நேரத்தை கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கு அதிகமான நேரம் இன்னும் தேவைப்படுகிறது. இப்படியா அந்த ஆசை அங்கேயே பற்றிட்டு இருக்கும். அந்த ஆசையே அவனையே பிடித்துக்கிட்டு இருக்கும், அவனையே ஆண்டு கொண்டிருக்கும். அது தூண்டிகிட்டே இருக்கும். வீட்டுக்கு வரும்போது, வெளியே போகும்போது அந்த பாவம் அதுல இருந்துட்டு சொல்லிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா பலர் சொல்லுவாங்க, மந்திரவாதம் செய்து விட்டான், அதை மிதிச்சு நான் போயிட்டேன், ஆகையினால என் குடும்பத்துல நிறைய போராட்டம். வாசல் படியில மந்திரவாதம் செய்துட்டான், இல்ல இன்னொரு இடத்துல செய்து வச்சுக்கிட்டான், அதை மிதிச்சு போயிட்டான், அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மந்திரவாதம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலிக்கவே பலிக்காது. அல்லேலூயா. ஆனா எது பலிக்க போகிறது? அந்த மந்திரவாதத்தை விட வல்லமையா இங்க கிடக்கிறான் ஒருதன் பாவம். நான் பிறருக்கு நன்மை செய்யாமல் போனபடியினாலே, பாவம் நம்முடைய வீட்டின் வாசல் படியில படுத்து இருக்கிறபடியினாலே, மற்ற மந்திரவாத பில்லி சூன்யத்தை விடவும் இது நம்மை ஆட்கொண்டு அதை பற்றி பிடித்து அந்த பாவத்துக்குள்ளால் நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. அப்போ பாவம் நம்ம என்ன செய்கிறது? பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறது. அந்த காரியத்தை நம்ம படிப்போம்னா, அண்ணனும் தம்பியும், ஆபேலும் காயினும், ஆதாமுடைய பிள்ளைகள். ஒரு விவசாயத்தை பண்றான், ஒருவன் மந்தை மேய்க்கிற வேலையை செய்யறான். 2 பேரும் காணிக்கையை கொண்டு வைக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்யறார்? 4ஆம் வசனம் சொல்ல, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றில் உள்ள அவைகள் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஒரு சபை ஆண்டவருடைய சமூகத்துல காணிக்கை செலுத்துவதிலேயே அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஈகோ வருகிறது, எரிச்சல் வருகிறது, பொறாமை வருகிறது. கொலை பாதகத்துக்கு கணக்கா போறான். கொலையே செய்து விட்டான். வெளியிலே தனியா இருக்கும்போது கொலையே செய்து விட்டான். முகநாடி அவனுக்கு வேறுபட்டது. அவங்க வேற எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க செய்யல. அவங்களுக்கு சொத்து தகராறு வரல, கொடுக்கல் வாங்கல் எதுவுமே வரல. தேவ சமூகத்திலே படைத்த காணிக்கையில அவங்களுக்கு ஈகோ வந்தபடியினாலே கொலை பாதகனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆபேலுடைய இரத்தம் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே சீக்கிரம், ஆபேலுடைய இரத்தம் மட்டுமல்ல, இரத்த சாட்சியா மரித்த அத்தனை பேருடைய இரத்தமும், ஆண்டவரே சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும் கூப்பிட்டு கொண்டே இருக்கு. என்னைக்கு வருவீங்க? எவ்வளவு நாள் நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும்? சீக்கிரமா எங்களுக்கு வைத்திருக்கிறான் அந்த சுதந்திரத்தை, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைய வேண்டுமே என்று அவங்க அறைகூவல் விடுத்து கொண்டே இருக்கிறாங்க. தேசத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. ஒரு கூட்டத்தார், ஆண்டவரே இன்னும் இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமே, மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஏனென்று சொன்னால், எப்படியாவது ஒரு மனுஷன் மனம் திரும்பி வந்தா வரட்டுமே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லிதான் ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை தாமதித்தனால தான் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். ஏதோ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் ஆண்டவருடைய வருகை இருந்திருந்தால் நம்முடைய காரியமும் பரிதாபமான சூழ்நிலை தாங்க. அல்லேலூயா. எனவே இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் பிறருக்கு நன்மை செய்யாமல் போனாலே அது பாவம். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் பாவம் செய்திருக்கோமா செய்யலையா? செய்திருக்கிறோம். நம்மளை அறியாமலேயே அந்த பாவம் இருக்கிறது.
எனவே இந்த பாவத்தை விட்டு நாம் விலக இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால், ஒன்று, நான் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனால் அது அவர்களுக்கு பாவமாய் மாறுகிறது. அந்த பாவம் வீட்டின் வாசல்படியிலே படுத்திருக்கிறது. அது அவனை பற்றி கொள்கிறது. அதை விட்டு அவனை மனம் திரும்ப மீண்டு வர முடியாத அளவுக்கு அவன் பாதத்தை பிடித்து வைத்திருக்கிறது போல காலடியில் பாவம் படுத்து கிடக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு பாவத்தை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அல்லேலூயா. இதுவும் நம்ம எல்லாம் பிடிச்சுதான் வச்சிருக்கு. ஆபத்துக்கள் வரும்போது அவசரமாய் சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பொருத்தனை பண்ணுகிறோம். அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த பொருத்தனையை நம்ம மறந்து போகிறோம், அல்லது கால தாமதம் பண்ணுகிறோம். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்றில் மறந்து போகிறார்கள், அல்லது கால தாமதம். காலத்தை என்ன செய்கிறாங்க? தள்ளி போடுறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பொருத்தனை பண்ணினால் அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றியே ஆக வேண்டும். கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்துவதற்கு என்ன செய்யக்கூடாது? கால தாமதம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அவசரமாய் பொருத்தனை பண்ணுவாங்க. சிலர் தன்னை ஊழியத்துக்கே அர்ப்பணிப்பார்கள். சிலரின் வாழ்க்கையே இந்த மாதிரிப்பட்ட காரியத்திலிருந்து விடுபட்டு நான் ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படி சமர்ப்பிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கூட ஒவ்வொரு வருடமும் அந்த புது வருட ஆரம்ப நாட்களிலே சில பொருத்தனைகளை பண்ணுவோம். நான் இந்த வருஷம் முதல் நல்லா பைபிள் படிப்பேன், இத்தனை மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் இத்தனை அதிகாரம் படிப்பேன், சபையில் இப்படி ஒழுங்கா அந்த ஆராதனைக்கு போவேன், உபவாச கூட்டத்துக்கு போவேன், மற்ற கூட்டங்களுக்கு போவேன், இல்லைன்னா சபையில் ஏதோ ஒரு காரியத்தை நான் நல்லபடியாக செய்வேன், நான் என் குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருப்பேன். அப்படியெல்லாம் புது வருஷங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான தீர்மானங்கள் எடுப்பது உண்டு. அல்லேலூயா. இந்த தீர்மானங்களை அந்த மாதம் நினைப்பாங்க, அப்புறமா அதை என்ன செய்றாங்க? மறந்து போய் விடுவார்கள். சிலர் ஆபத்துகள் வரும்போது வேற சில காரியங்களை பொருத்தனை பண்ணுவார்கள். அல்லேலூயா. எந்த காரியத்தை பொருத்தனை பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது, நீ பொருத்தனை பண்ணுவதை விட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது ஒரு பக்கத்தில் நல்லது. பொருத்தனை பண்ணி செலுத்தினால் நல்லது. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருப்பதை விட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருந்தால் அது அவனுக்கு கண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்தானது. நம்ம ஆத்திரத்தில் சொல்லிடுவோம், பிறகு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என் பிள்ளை படித்து பாஸ் ஆனால் இதை செய்வேன், திருமணம் நடந்தால் அதை செய்வேன், வேலை கிடைச்சா இதை செய்வேன், வீடு கிடைச்சா இதை செய்வேன். இப்படிலாம் பலவிதமான பொருத்தனைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவார்கள். அல்லேலூயா. எந்த காரியத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகள் வரும்போது மனம் பதறி எந்த ஒரு பொருத்தனையும் நீங்கள் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. நல்லா யோசித்து எனக்கு இதை செய்ய முடியுமா, செய்வேனா என்கிறதை நீங்கள் நல்லா தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான பொருத்தனைகளை பண்ணி அதை செலுத்துவதற்கு தாமதிக்க கூடாது. சீக்கிரமாய் அதை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அது செலுத்தாத பட்சத்தில் கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கு கேட்பார். அவர் நம்மகிட்ட உனக்கு பணத்தை கொண்டா சொத்தை கொண்டான்னு கேட்கல, நீயாகவே கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டால், மனதில் தீர்மானித்து விட்டால் நீ கொடுத்துதான் ஆகணும். எப்ப தீர்மானிக்கிறியோ அப்ப அந்த சொத்தானாலும் சரி, அந்த பொருளானாலும் சரி, அந்த நபரானாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு சொந்தம். ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு என்று சொன்னால் கர்த்தருக்கு சொந்தம். சாமுவேலை போல. அல்லேலூயா. அன்னால் அப்படித்தான் பொருத்தனை பண்ணினாள். பால்குடி மறந்தோட அப்படியே கொண்டு ஆலயத்திலே சமர்ப்பித்தாள். அல்லேலூயா. அவன் சிறு வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமான ஒரு மனிதனாக இருந்தான். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புறது கிடையாது. அல்லேலூயா. ஆமா. அப்போ
பொருத்தனை பண்ணினால் அதை அப்படியே என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். உங்களில் யாராவது, நான் இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், இத்தனை அதிகாரம் தான் வாசிப்பேன், சபையில் இந்த கூட்டங்களில் இப்படியெல்லாம் நான் கலந்து கொள்வேன், இல்லைன்னா இந்த காரியத்தை எனக்கு செய்தால் ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மறந்திருந்தால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு ஞாபகத்தை தருவார். ஞாபகத்தை தருவாராகில் அதை சீக்கிரமாய் செய்து நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. எனக்கு இது ஒரு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொத்து உங்களுடைய சொத்து தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது அனனியா சப்பீராளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் காலங்களிலே எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளை எல்லாம் அவங்க விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள். அல்லேலூயா. அதை எல்லாரும் பொது உடைமை என்ன செய்தாங்க? அனுபவித்தார்கள். இப்ப இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, யாருக்கு? கணவனும் மனைவி அனனியாரும் சப்பீராளுக்கும் 2 பேருக்கும் ஆசை வந்துச்சு. இவங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நமக்கு இந்த சொத்தை வித்து என்ன செய்வோம்? எல்லாரும் மாதிரி அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி போனாங்க. தீர்மானம் பண்ணி போய் சொத்தை வித்துட்டாங்க. நல்ல விலைக்கு வித்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இவங்க ஒரு முடிவு பண்றாங்க, இதுல ஒரு பங்கை நம்ம ஒளித்து வைத்திருப்போம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கணவனும் மனைவியும் ஒரு மனப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், இந்த சொத்தை வித்து அப்போஸ்தலர் பாதத்துல கர்த்தருடைய சமூகத்துல வைக்க வேண்டும். ஆனா விற்றதுக்கு அப்புறமாக எல்லாவற்றையும் கொடுக்க என்ன இல்லை, மனம் இல்லாதபடிக்கு ஒரு பங்கை அவங்க ஒளித்து வைத்து விட்டு மீதி உள்ள பங்கை அனனியா பேதுரு பக்கத்துல என்ன செய்கிறாரு? வந்துட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனைவி வீட்டில் தான் இருக்கிறா. கணவன் மீதி உள்ள பங்கை எடுத்துட்டு இங்க வராங்க. இங்க வந்தோடனே இவர் கேட்கிறாரு, அனனியாவே, உன் குடும்ப சொத்து, நீ வித்த சொத்து எல்லாம் இவ்வளவு தானா? இவன் என்ன சொன்னா? ஆமான்னு சொன்னான். அந்த வேலையில கொஞ்சம் மனது இல்லை, நான் அவசரத்தில் எங்களுக்கு ஒரு ஜீவனம் பண்ணணும்னு கொஞ்சம் போல என்ன செய்யிட்டேன், அங்கே வச்சுட்டேன்னு உண்மையை சொல்ல முடியல. ஏன் உண்மையை சொல்ல முடியல? பின்னாடி இருந்து வேலை செய்கிறவன் பிசாசு. அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கான், பொய் பேச வைக்கிறான். நம்மளை யாரெல்லாம் பொய் பேசுகிறீர்களோ, யாரெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, உங்க பின்னாடி பாவம் இருக்கிறது, பாவத்தை செய்யும்படியா பிசாசு இருக்கிறான் என்பது யாரும் மறந்து போகாதீர்கள். சொத்து உங்களுடைய, ஆண்டவர் கேட்கல உங்கள்கிட்ட, நீங்களே கொடுக்க வேண்டும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்து ஆண்டவருடையதுதான். அதுல ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை கொண்டு கொடுத்தான். இவ்வளவுதானு கேட்டான். ஆமான்னு சொன்னான். ஸ்பாட்டிலே அவன் என்ன செய்யிட்டான்? விழுந்து செத்து போனான். அவனை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. கொண்டாட்டி வீட்டில் இருந்து இந்த காணிக்கை கொண்டு கொடுத்துட்டு எங்க புருஷன் வருவான்னு பார்த்தா புருஷன் என்ன செய்யல, பார்க்க காண முடியல. இவளே தேடி வாரான். நான் சபைக்கு அனுப்பின ஆளை காணலையே, பார்க்க போகணும்னு இங்க பார்க்க வரா. பார்க்க வரும்போது அவங்க செத்தவனை மற்றவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா பேதுருக்கிட்ட வந்து இந்த காரியத்தை கேட்கும்போது பேதுரு அவள்கிட்டையும் கேட்குறாரு, இந்த சொத்தினுடைய கிரயம் இவ்வளவுதானான்னு. இவளும் அப்படியே சொல்லிட்டா, ஆமான்னு சொல்லிட்டா. ஸ்பாட்ல அவளும் செத்து போனா. நடந்த சம்பவம், கட்டுக்கதை அல்ல இது. அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த உண்மையான சம்பவம். அல்லேலூயா. இப்போ அவளும் செத்து போனா. அவங்க தூக்கிட்டு அவளை அடக்கம் பண்ண போயிட்டாங்க. 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சாங்களே, சாப்பிட முடிஞ்சதா அவங்களால? இல்ல உயிர் வாழ முடிஞ்சதா? இந்த சொத்தை கொடுக்கலன்னா பாவம் இல்லை, அவங்களே வச்சிருக்கலாம். எப்ப இது கர்த்தருக்கு என்று தீர்மானித்தார்களோ அதுக்கப்புறமா அந்த சொத்தை யாருடையது? கர்த்தருடையது. இப்ப கர்த்தருடைய காணிக்கையை அவர்களை வஞ்சித்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆகையினால நீங்க சின்ன காணிக்கை போட்டாலும் சரி, பெரிய காணிக்கை போட்டாலும் சரி, உதாரத்துவமாய் நல் மனசாட்சியோடு கர்த்தருக்கு செலுத்துங்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. சில நேரம் கஷ்டமா இருக்கு. ஒரு தர்சன பாகம் கொடுக்கறான்னு வச்சுக்கிடுங்க. இப்ப 10,000 ரூபாய் தான் சம்பளம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஒரு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் ஈஸியா நினைச்சிருவான், கொண்டு கொடுத்துருவான். திடீர்னு சொல்லிட்டு அவனுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவன் உயர்ந்துட்டான்னு வைங்களேன், இப்ப அவன் எவ்வளவு வைக்கணும்? 10,000 ரூபாய் வைக்கணும். இவன் பிசாசு உள்ள வந்துட்டான்னா இந்த அனனியா சப்பீரால போல உள்ள போய் வேலை செய்வான். எப்பா, நீ போன மாசம் 1000 தானே கொடுத்த, இந்த வருஷம் 10,000 குடிக்க அளவுக்கு உனக்கு 1,00,000 வருமானம் வந்துச்சுல்ல, ஆகையினால் நீ 10,000 கொடு, அது நியாயம்னு சொல்ல மாட்டான்.
நேரே மாறி போன மாசம் ஊர்ல 1000 தானே கொடுத்த, இந்த மாசம் என்ன செய்யும் ஏன்னா 500 1000 கூட வச்சு கொடு, அவங்க சந்தோஷமா கொண்டு போட்டு மீதிய பதுக்க தூண்டுவான். அல்லேலூயா. அது சாபம். காணிக்கை செலுத்துறவங்க கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கைன்னா இருக்கிறத செலுத்திட்டே இருப்பாங்க. நல்ல ஆசீர்வாதம் வரும், பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் முடிப்பாங்க. சரி, அந்த பகுதிக்கு நான் கடந்து செல்லல. அது ஆண்டவருக்கு அவர்களுக்குள்ள விஷயம். அதுல நான் இப்ப வரவில்லை. ஒரு பண ஆசையில பிரசங்கம் பண்றேன்னு நம்ம தேவையே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்ல வர என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்கென்று எந்த ஒரு காணிக்கையை பொருத்தனை பண்ணினாலும், அது ஒரு கோழி குஞ்சா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, அல்லது 2 தேங்காயாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கர்த்தருக்குன்னு கொண்டு வைத்தால், இங்க உள்ள வந்துச்சுன்னா அது யாருடையது? கர்த்தருடையது. ஒருவேளை ஒரே நபர் வந்து ஒரு சபையை கட்டி கொடுத்திருக்கலாம், ஒரே நபர் வேற ஏதாவது காரியத்தை செய்திருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு என்ன செய்யலாம், இது நான் கட்டி கொடுத்தது, இல்லைன்னா பழைய மாடத்துல தான் இருந்திருப்பாங்க, இப்ப என்ன பெரிய அலங்காரத்துல இருக்கிறாங்க, இது என்னுடையது என்னுடைய என்னுடையன்னு நம்ம நினைச்சாலே அந்த காணிக்கையுடைய ஆசீர்வாதம் என்ன ஆயிட்டு போயிட்டு. போனாலும் பரவாயில்ல, ஒரு பாவம் ஒண்ணு என்ன செய்கிறது, உள்ள வந்து ஒட்டி கொள்ளுகிறது. அதனால இங்க தேவ சமூகத்துல உங்களுடைய பிரயாசத்தின் பலன் அல்லனா கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்துல ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுத்தீங்கன்னா, இங்க வந்துச்சுன்னா அது கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த காரியத்தை சேர்க்க ஆண்டவருக்கு திராணி தந்தீரே சோத்திரன்னு சொன்னீங்கன்னா, பாவம் உங்களை நெருங்காது, நேர் மாறாக ஆசீர்வாதம் உங்களை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. சில சில காணிக்கைகளை வைத்து அவர் யார் கொடுத்தாங்கிறத பொறித்து வைத்திருக்கிறார். சில சபைகளை ஃபேன் கொடுத்தா கூட அதை கீழே கொடுத்தவங்கள பேர் இருக்கும். ஒரு வாசல் ஒரு கேட்டு போட்டா கூட கேட்ல அந்த ஆளுடைய பேர் இருக்கும். வேற என்ன ஒரு ஆல்டர் கட்டினா அதுல அவருடைய பேர் இருக்கு. தன்னுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறது. அல்லேலூயா. அநேக இடங்களில் பேர் கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதெல்லாம் ஆண்டவர், இதெல்லாம் மறைவேறு, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. எனவே நம் சிறு காணிக்கையோ பெரிய காணிக்கையோ நீங்க உதாரத்துவமாய் கர்த்தருக்கு என்று நல் மனசாட்சியோட கொடுங்க. கொடுக்காம போனாலும் பரவாயில்ல, கொடுத்துக்கிட்டு சாபத்தை வாங்கக்கூடாது. அப்படின்னா கொடுக்கிறத உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. நான் ஒவ்வொரு நாளும் போய் சபையில் 1/2 மணிக்கு 1 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். சில வேளை நெருக்கடியில் நமக்கு முடியாம போகும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அப்படியே நின்று போகக்கூடாது. 2 நாள் மிஸ் ஆகிட்டாலும் அடுத்த நாள் அதை தூக்கி எடுக்கணும். இந்த 1 மணிக்கூர் போச்சுன்னா அதை கடனா மனசுக்குள்ள நினைக்கணும். அடுத்த நாள் வந்து அன்னைக்குள்ள 1 மணிக்கூர், நேற்றைக்குள்ள 1 மணிக்கூர், 2 மணிக்கூர் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு என் பிள்ளை கடன்காரனாக இல்லை, எவ்வளவு இதா செய்கிறாங்கன்னு சொல்லி மேலும் மேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா நாளும் ஒன்று போல தேவ சமூகத்தில் நமக்கு இருக்க முடியாது. உலகத்தோடு நம்ம சில காரியங்களை ஓட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. சில வேளை பலவீனப்பட்டு போகும், சில வேளை சோர்ந்து போயிடும், ஜெபத்துல கொஞ்சம் குறையும், வேத வாசிப்புல கொஞ்சம் குறையும். அப்படி குறைந்தால் அடுத்த நாளிலே நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே பொருத்தனை பண்ணினால் அதை தாமதமின்றி என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல பாவம் என்ன செய்யாது? இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகி கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. அல்லேலூயா. நான் பணத்துல சொல்ல வரல. நீங்க ஆண்டவருக்காக ஆத்ம பாரத்தோடு நீங்க என்னென்ன காரியத்தை பொருத்தனை பண்ணீங்களோ அதை நிச்சயமாய் செய்யுங்கள். இந்த முதல் இத்தனை அதிகாரம் நான் வாசிப்பேன்னு நீங்க தீர்மானித்தால் அந்த வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். இத்தனை மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு நினைச்சீங்கன்னா அத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் சென்று ஜெபிப்பேன் ஆராதிப்பேன்னு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணா அதை குறைவின்றி நிறைவாய் நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். ஏதோ ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனதில் நினைத்தால் அதை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. நிறைவேற்றாமல் போனால் அது நமக்கு பாவமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் நமக்கு பாவம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. பாவம்னு நமக்கு தெரியாது. ஏதோ சொல்லிட்டோம், முடிஞ்சா செய்வோம், இல்லைன்னா வேண்டாம், கொடுத்துட்டோம், கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம், முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம். அந்த பேச்சுக்கே இடமில்லை. இது ஆண்டவரிடத்தில் பேசுகிற வார்த்தை. ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறது வரைக்கும் அது நம்முடையதா இருக்கிறது. சொல்லும்போது அது கர்த்தருடையதா இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஆண்டவர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார் என்று சொல்லி உபாகமம் 23:21 நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா.
எனவே வேத வாசிப்பு, ஜெபம், பரிசுத்தம், விசுவாசம், அன்பு இதையெல்லாம் நாம் பெருகுவோம். அதிலேயே நாம் பெருகுவோம். நாம் எல்லாம் இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது ஒரு பாவமா இருக்கிறது. இதுவும் ஒரு பாவமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. இதுவும் ஒரு பாவமா அப்படின்னு கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது அதுவும் ஒரு பாவமே. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருந்தால் அது ஒரு பாவமே. நன்மை செய்ய திராணி இருக்கும் செய்யத்தக்க செய்யாமல் இருந்தால் அது ஒரு பாவமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்ப நம்ம வரிசையா சொல்ல போனா எத்தனையோ பாவத்திற்கு நாம் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கிறோம். நாம் நினைக்கிறது என்ன? நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, அக்கிரமம் செய்யல, விக்கிரகணம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொள்ளை அடிக்கல, கொலை செய்யல, நான் ஒரு பெரிய பரிசுத்தவான், இயேசு வருவார், நான் பறந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம தீர்மானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா இப்படி நமக்கு தெரியாமல் இந்த பாவங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறபடினால அவரோடு கூட போகணும்னு எழும்புற நாள் இந்த பாவம் எல்லாம் சேர்த்து நம்மளை கீழே இழுத்து போடும். மேலே போய் சேர முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைத்து நினைத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நினையாத நேரத்திலே இயேசு வருவார். நிச்சயமாகவே நாம் அவரை சந்திக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் சொல்லுகிறது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது உனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி சாமுவேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு தெரியும். அவங்க முரட்டாட்டம் நிறைந்தவர்கள், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள். ஆண்டவர் அநேக சூழ்நிலை அவங்களை தப்பிவித்தாலும் அவங்களை ஆசீர்வதித்தாலும் மீண்டும் மீண்டுமாய் அவர்களை பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு போனவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க சேர்ந்த இடங்களிலே இருக்கிற அந்த பொல்லாத கிரியைகளை எல்லாம் இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்படியா ஒரு காலகட்டத்தில் வரும்போது எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் எழும்பிட்டாங்க. யார் இடத்துல? சாமுவேல் இடத்துல. அப்ப சாமுவேல் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ராஜா தேவையில்லை, நானே உங்களுக்கு ராஜாவை இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. யுத்தங்கள் வருகிறது, நாலா பக்கத்துல யுத்தங்கள் வருகிறது, இவங்க பயப்படுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, உங்களுக்கு ராஜா தேவையில்லை, நான் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறேன். இவங்க மாம்சத்துல சிந்திக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, அக்கம் பக்கத்துல யுத்தத்துக்கு வராங்க, எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தாதான் என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும்னு சொல்லி 2-3 வாட்டி இவங்க சாமுவேலை நெருக்க, சாமுவேல் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவர் வேண்டாப்பான்னு சொல்ல, அதை இங்க சொல்ல, இவங்க விடாப்பிடியா பிடிச்சபடினால சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவன் மன விருப்பப்படி என்ன செய், ஏற்படுத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் விரும்பி கொடுத்ததில்ல, இந்த ஜனங்களுடைய விருப்பம் அதி பயங்கரமா இருந்தபடினாலே விருப்பத்துக்கு சில விட்டுட்டார். நம்மளும் ஜெபிக்கிற ஜெபங்கள் சில வேளை தேவையில்லாததெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம், ஆனால் அதன் நிமித்தமாய் சோதனைகள் வரும். அல்லேலூயா. என்ன ஆசை இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனா ஒரு வார்த்தை கடைசியில் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அது ஆக கடவுள், அல்லனா அதை என்ன செய்யும், தாறுமாறாக்கி வரும். எவ்வளவு பெரிய உலக ஆசீர்வாதமா இருந்தாலும் சரிதான், நீங்க பலவந்தம் பண்ணி கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் பரலோக ஆசீர்வாதத்தை தான். எத்தனை பேர் புரிஞ்சுது? பலவந்தம் பண்ணி ஆண்டவர் தரமாட்டேன்னு சொன்னா, எனக்கு தாங்க ஆண்டவரை என்னுடைய பாவத்தை மன்னித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலவந்தம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம். இந்த பூமியில நீங்க என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் ஒருவேளை நம்முடைய கண் பார்வைக்கு அது நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆகினும் கூட நீங்கள் உமக்கு சித்தமானால் என்று சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை சந்திக்க நேரிட்டது. பல வருஷங்களுக்கு முன்பதாக சுவிசேஷம் சொல்லும்படி அந்த வீட்டில் கடந்து செல்லும்போது அங்கே ஒரு தாத்தா பாட்டி போல வயதான 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் அவங்களுடைய ஆவிக்குரியவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. அவங்க சொன்ன காரியத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு 3 பொம்பளைகளும் ஒரு கடைசி ஒரு ஆம்பளை கிடைக்கல. 3 பொம்பளைகள் தான் ஆண்டவர் கொடுத்தார். இவங்களுக்கு ஆம்பளைக்கு ஆசை. ஆகையினால போராடி ஜெபித்து 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 ஆண்டவர் இப்படி விடாப்பிடியா ஜெபிக்கிறாங்களே என் விசுவாச பிள்ளைன்னு கொடுத்துட்டார். இல்லையா? இப்ப 3 பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். அந்த 3 பொம்பளைகளும் நர்ஸு படித்தாங்க.
நான் சந்திக்கும் போது 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. 3வது பிள்ளை நர்ஸ் முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கு. சம்பந்தங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் இவங்க கேட்டு வாங்கின பையன் 12th வரைக்கும் தான் போனான். அதுக்கப்புறம் படிக்க மாட்டான். ஊதாரி பசங்களுக்கு கூட அங்கங்கே உட்கார்றதும், ஊதாரியா நடக்கிறதும், பைக்குக்காக சண்டை போடுறதும், அப்புறம் இந்த சகோதரிகள் பாடுபட்டு இந்த அம்மா அப்பாவுக்கு வேலை செய்ய கொடுத்த காசு, எப்படியாவது இவனுக்கு பைக் வாங்குறதுக்காக அவங்க காசை கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளையுடைய நிலைமை என்ன வரும், சுகமா வந்து சேருவானா, இப்படிப்பட்ட ஊதாரிகளோடு சுற்றுறானே, நம்ம ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருப்பவங்க வேதனையோடு உள்ள காரியத்தை சொன்னார்கள். அல்லேலூயா. சொன்னது மட்டுமல்ல, அடுத்ததா சொல்றாங்க, நாங்க விடாப்பிடியா ஜெபித்து இந்த பையனை பெற்றெடுத்தோம். ஆனா இந்த பையனால எங்களுக்கு சமாதானம் இல்லை. அந்த 3 பிள்ளைனால எங்களுக்கு எந்த ஒரு சமாதான கேடுமே இல்லை. இந்த பையனும் கூட பொண்ணா இருக்க மாட்டானா என்கிற வார்த்தையை அவங்க வாயினால உச்சரித்தார்கள். அல்லேலூயா. அது உதாரணத்துக்காக சொல்ல, நீங்க எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் உமக்கு சித்தமானால் அது வாய்க்கட்டும், இல்லை என்றால் ஆசை பற்றி கொண்டுதான் இருக்கும். நேரமே சொன்னபோது, ஏன்னா பாவம் தான் வாசல் படியில படுத்திருக்கலாம். ஆனால் ஆசை வந்துட்டே தான் இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற போனால் கடைசியில மாட்டிக்கொள்வோம். எந்த ஆசையும் ஆசைப்படுவது நான் தவறு என்று சொல்லவில்லை. அது ஆண்டவரை சித்தமானால் ஆக கடவுது, இல்லை என்னால் அது தாறுமாறாக கடவுது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இவங்க சவுல ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்புறமா ராஜாவானாலும் சரி, ஜனங்களானாலும் சரி, பொல்லாத வழிகளிலே போனார்கள். பாகால் பேயெல்லாம் வணக்கத்திற்கு போயிட்டாங்க, விக்கிரகானைக்கு போயிட்டாங்க, சமாதானம் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிட்டாங்க. இப்ப சாமுவேல்கிட்ட தேடி வராங்க, ஐயா நாங்க இப்படி வழி தப்பி போயிட்டோம், உண்மைதான், ராஜாவை கேட்டு வாங்கிட்டோம், உண்மைதான், இப்ப எங்களுக்கு சமாதானம் இல்லை, எப்படியாக எங்களுக்காக என்ன செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஜெபித்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை வாங்கிட்டாங்க ஐயா அப்படின்னு சாமுவேல்கிட்ட எல்லா ஜனங்களும் போய் என்ன செய்யறாங்க, கூக்குரல் போடுகிறார்கள். அப்போதான் சாமுவேல் சொல்றாரு, சரி நீங்க இனியாவது என்ன செய்யுங்க, இப்ப வரக்கூடிய போராட்டத்துக்கு நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்துல வாருங்க, நம்ம கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். நீங்கள் அநியாயம் செய்யும்போது அவர் கோவப்பட்டு சில தண்டனைகளை தந்திருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி வரும்போது அவர் சொந்த பிள்ளை என சொல்லி பேர் சொல்லி அழைத்து கட்டி அணைக்கிறார். அதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன், உன் பாவங்கள் ரத்தாம்பர சிகப்பா இருந்தால் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ சமூகத்துல வந்தா நம்ம செய்த அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அதை விட்டுவிட வேண்டும், தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வேலையில சொல்றாரு சாமுவேலு, இந்த ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் போனால் அது எனக்கு பாவமாக கடவுது. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே உனக்கு ராஜா வேண்டான்னு சொல்லியாச்சு, நீ கேட்காம விடாப்பிடியா கேட்டு வாங்கிட்ட, இப்ப இந்த விக்கிரகானைக்கெல்லாம் போகாதுன்னு எல்லாம் சொல்லிட்டோம், இந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டளைகளை நீ கீழ்ப்படியலை, உன் மனம் விருப்பம் போல போன, ஆகையினால இதை பற்று தொலை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. மனுஷ சிந்தை அப்படிதான் இருக்கும். ஆனா சாமுவேல் அப்படி இல்லை. அவன் சொல்றான், உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் போனால் அது எனக்கு பாவமாக கடவுது, ஆகையினால நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் மனம் திரும்பி என்னோட கூட ஜெபிங்க வாருங்க அப்படின்னு அழைக்கிறேன். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ விதமான பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்காக நாம் ஜெபிக்காமல் போனால், அல்லேலூயா, பாவம் நம்மை பற்றி கொண்டிருக்கும். இந்த ஜனங்களுக்காக சாமுவேல் சொல்ற, இந்த ஜனங்களுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்காம போறேன், அது எனக்கு பாவமாக கடவுது. இதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் செய்து அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்காமல் போனால் தானாகவே பாவம் வந்து பிடிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நான் ஒரு பாவம் செய்யல, நான் ஒரு பாவம் செய்யல, உபத்திரவம் இல்லை, உபகாரமும் இல்லை, உபத்திர கேடும் இல்லை அப்படின்னு சொல்லாங்க. உபகாரமும் நான் செய்யல, உபத்திர கேடும் செய்யல. இல்லை, இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்காமல் போனால் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, நம்ம பாவத்தில் இருக்கிறோமா இல்ல பரிசுத்தமாக்கப்பட்டோமா? எத்தனையோ பாவத்தில் அமர்ந்து இன்னும் வரிசையா இருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால் வரும் நாட்களில் நம்ம அதை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அழிந்து போகிற இந்த ஜனத்திற்காக, அநியாயம் அக்கிரமம் செய்கிற இந்த ஜனத்திற்காக நாம் ஜெபிக்காமல் போனால் அது நமக்கு பாவம். தேசத்தை கொஞ்சம் அப்படி பாருங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்க, தமிழ்நாட்டையே பாருங்க, இந்திய தேசத்தையே பாருங்க.
உலக நாடுகளே பாருங்க, அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது. விபச்சார வேசித்தனங்கள் பெருகிவிட்டது. பாலியல் தொல்லைகள் பெருகிவிட்டது. கொலை கொள்ளை பெருகிவிட்டது. ஆக்சிடென்ட்கள் பெருகிவிட்டது. கொள்ளை நோய்கள் பெருகிவிட்டது. இயற்கை சீற்றங்கள் பெருகிவிட்டது. அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. வீட்டுல பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஆராதிக்கிற ஸ்தலத்தில் பார்த்தாலும் சமாதானம் இல்லை. தேசத்தில் பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஒருவருக்கு ஒரு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த காலகட்டத்திலே இவர்களுக்காக நாம் ஜெபிக்காமல் போவோம் என்று சொன்னால் பாவம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக தான் ஜெபிப்போம் வாங்க, ஜெபிப்போம் வாங்க, ஜெபிப்போம் வாங்க என்று சொல்லி அறைகூவல் விடுவதற்கு அதற்காக தான். அந்த பாவம் உங்களை பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும். இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தேசம் சமாதானத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீடும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை துன்மார்க்கனா இருக்கலாம், அநியாயம் செய்கிறவனா இருக்கலாம், அக்கிரமம் செய்கிறவனா இருக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்புகிறவனாக இருக்கலாம், கொலைபாதகனாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. நாம் ஜெபிக்காமல் போனால் அந்த பாவம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சிலரை ரட்சிப்பார், சிலரை சிட்சிப்பார். அது அவருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த பகுதிக்கு நம்ம போக, நம்முடைய கடமை நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்று முதல் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய இனஜன பந்துக்களுக்காக, நம்முடைய சபை விசுவாசிகளுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்காய், தேசத்து ஜனங்களுக்காய், ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதிலும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். உலக நாடுகளில் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். உலக தேசத்து நாடுல இருக்கிற அத்தனை ஜனங்களும் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இந்த வேத வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் வாழும்போது அக்கிரமம் அநியாயம் எல்லாம் என்ன செய்யும்? நீங்கி போகும், நீங்கி போகும். நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன பாலியல் தொல்லை நினைச்சு பாருங்க. 3 வயசு 4 வயசு பிள்ளைல இருந்து வயசானவர்களை கூட விட மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு செல்ற இடத்துல அங்க பிரச்சனை, படிக்க போகிற இடத்துல அங்க பிரச்சனை, வீட்டுல பாதுகாப்பா வச்சா அங்கேயும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, பிரயாணத்துல பிரச்சனை, வாகனத்துக்குள்ள வச்சு பிரச்சனை, சகிக்க முடியல. இந்த காலத்துல தான் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு எங்கே இருந்து வரும்? யோசித்து பாருங்க. ஆனா எஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தாங்க? மர்தகா எப்படி இருந்தா? யோசித்து பாருங்க. நான் செத்தாலும் சாகுறேன்னா ராஜா கிட்ட போறா. உபவாசிக்கிறாங்க, கூடி கூடி உபவாசிக்கிறாங்க. நமக்கு நேரம் இல்லை. நம்ம இது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நினைக்கிறோம், ஏதோ ஒரு சீரியல் மாதிரி நினைக்கிறோம். இந்த நாள் இத்தனை மணிக்கு இத்தனை இடத்துல சபையில ஜெபம், போனா போலாம், போட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். பாவம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. மறந்து போக வேண்டாம், ஜெபிக்க வேண்டும். இந்த அழிந்து போகிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29, 30 வசனங்கள் சொல்லுகிறது. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? வேதனையோடு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இடுக்கண் செய்கிறார்கள், கொள்ளை அடிக்கிறார்கள், சிறுமையும் எளிமையுமான ஒடுக்கி அநியாயமா என்ன செய்ய அந்நியரை என்ன செய்கிறார்? துன்பப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தை இந்த நாளில் நமக்குள்ளால எடுத்து பாருங்க. தேசத்தில் நடக்கிற அக்கிரமத்தை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அது மூலமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்தில் அநியாயம் பெறுகிறது, அக்கிரமம் பெறுகிறது, கொலை கொள்ளை பாலியல் தொல்லை விக்கிரகாரணை வேசித்தனங்கள், ஆமென், இப்படிப்பட்டதான எல்லா அருவருப்பான ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளா நிறைந்திருக்கிறதான இந்த நாட்களிலே யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. குறிப்பாய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, சிறுமைப்பட்டவங்களை எளிவனை ஒடுக்குறாங்க, அநியாயமாய் அந்நியனை என்ன செய்றாங்க? துன்பப்படுத்துகிறாங்க. இதிலிருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாக அடுத்த வசனம் சொல்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதா ஒரு மனுஷனை தேடினேன்.
ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. அப்போ தேசத்துல இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கல, அந்த பிள்ளைகளை அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னா அதனுடைய பாவம் யாரைத்தான் சேருகிறது? ஜெபிக்காதவர்களை தான் சேருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று, நன்மை செய்ய அறிந்திருந்து நன்மை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமா இருக்கிறது. 2வது, பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாம போனா அல்லது செலுத்த தாமதித்தாலே அது என்னவா இருக்கிறது? பாவமா இருக்கிறது. 3வது, இந்த தேசத்தில் நடக்கிற இந்த அநியாய அக்கிரமங்களுக்காக, இந்த துர்ச்செய்திகளுக்காக நாம் ஜெபிக்காமல் போனால் அது பாவமா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 3 பாவத்தை நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். மேக்சிமம் இந்த 3 பாவமும் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நாளில் அதை உதறி தள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எனக்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்யத்தக்கவைகளுக்கு நான் எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவைகளுக்கு செய்யாமல் இராதே, செய்யத்தக்கவைகளுக்கு நான் இந்த நன்மைகளை செய்வேன் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக, பொருத்தனை பண்ணியும் செலுத்த மறந்து போன ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அதை ஞாபகப்படுத்தி தாமதமின்றி சீக்கிரமாய் அதை நிறைவேற்றி முடிப்போம். 3வதாக, இந்த தேசத்தில் நடக்கிறதான இந்த துர்ச்செய்திகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், இவைகள் எல்லாவற்றிற்காக நான் திறப்பில் நின்று ஜெபிப்போம். எசேக்கியேல் காலங்களில் சொல்றேன், அப்படி நான் தேடுறேன் ஆனா ஒருவனையும் காணேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னபோது ஆனா நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கிறது. எனவே நாம் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நம்முடைய சிறையிருப்பு ஆட்டோமேட்டிக்கா மாறும். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு எப்படி பாஸ்டர் ஜெபிக்க முடியும், நிற்க முடியும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்தால் அதை செய்ய முடியும். யோபு தன் சிறையிருக்காய் ஜெபிக்கிறான். யோபுடைய சிறையிருப்பெல்லாம் நீங்க இரட்டத்தினான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். நிச்சயமா நம் பின்னாடி நாமும் அந்த சிறையிருப்புகளால இருக்கிறோம். இதை கர்த்தர் பார்த்துக்கொள்ள, கர்த்தருடைய வேலையை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். 100க்கு 100 நான் சொல்லுகிறேன், அனுபவத்தோடு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வேலையை நாம் செய்வோம் என்று சொன்னால் குடும்பத்திலே நாம் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே செய்வார். அதை உங்கள் கண்கள் காணத்தான் போகிறது. அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த 3 பாவம், நன்மை செய்ய பிராணி இருக்கும்போது செய்யாமல் இருக்கக்கூடாது, பொருத்தனை பண்ணால் செலுத்தாமல் இருக்கக்கூடாது, இந்த தேசத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த 3 காரியத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் பாவம், இப்படிப்பட்ட பாவம் என்னை விட்டு அகன்று போகட்டும், இந்த தேசத்திற்கு ஒரு சேமம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படி அர்ப்பணிங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிப்பார். இந்த பாவம் உங்களை பற்றி கொண்டு இராது. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வேலையை செய்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய சொந்த ஜனமாய் உங்களை மாற்றி இந்த பூமியிலும் சமாதானத்தோடு வாழ பண்ணி அவர் வாக்குத்தத்தம் பண்ணான அந்த ஜீவ கிரீடத்தையும் நமக்கு தருவார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா.